திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். தண்ணி ஓடுறத பத்தி பேசுனீங்க. நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கீழே உங்களுடைய பயங்கர பண்பட்ட தொண்டர்கள் 75 வருஷம் ஆலமரம்ல, அந்த ஆலமரத்தில் இருக்கிற கிளைகள், அற்புதமான கிளைகள் வந்து கீழே நின்று வந்து பாத்தீங்கன்னா திருசாங்கிறான். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. ஆபாச பேச்சாளர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. ஐயோ, பயங்கர சந்தோஷத்துல இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது. யாரு இது? கழிவறையில் ஓடி ஒளிந்த உதயநிதி, இதுதான் இவர்களோட வீரம். ஏய், சாதாரணமா வந்தவல்லடா திமுக சும்மாவா? டயலாக்லாம் அப்படியே புலி மாதிரி பேசுவாங்க. கிட்ட போய் என்னடா கேளு, அப்படியே புலிகேசியா மாறிடுவாங்க. அவர் காலை கடனை முடிக்க போயிருக்காரு, 10 நிமிஷம் கழிச்சுதான் வருவாரு. எப்ப காலையில 10:30 மணி வரைக்குமா காலை கடனை முடிக்காம இருந்தீங்க? போதும் பாரு, திங்க பேல ஓட்ட கொண்டு நாராயண கூப்பிட்டோன்னே கழுவாம வருதுக்கு நான் என்ன புருஷனா? மாவு மாதிரி போது விடுறா. இவர்தான் மிஸ்டர் ஆபாச உதயநிதி. ஆபாசமா பேசுனதுக்காக இன்னைக்கு இவரை அரெஸ்ட் பண்ணணும்னு வந்திருக்காங்க. சார் எங்க இருக்காருன்னா பாத்ரூம்ல இருக்காரு. ஆய்வு வருதுண்ணே. என்ன உங்களுக்கு வராதானே? இல்ல, போன உடனே போலீஸ் வந்துட்டாங்க என்னதும் போதும் வயித்த கலக்கிருச்சு. ஐயோ வந்துட்டாங்களா, கைப்புள்ள ஓடுறா பாத்ரூமுக்கு அப்படின்னு ஓடி இருக்காப்ல. என்ன ஒரு மனுஷனோட அர்ஜென்ட் புரியாம. இங்கே இருங்க. யாரோ பசங்களை கூப்பிட்டீங்களே, அவங்க எப்போ வராங்களா? நானே கழுவிப்பேன், அவங்க வேண்டாம். அவர் அரெஸ்ட் பண்றாங்களோ இல்லையோ, அவர் உள்ள போறாரோ இல்லையோ, ஆனா இப்ப அவர் மூஞ்சி இருக்குல்ல, அதை நீங்க பார்த்தே ஆகணும். அந்த எக்ஸ்பிரஷன்லாம் நீங்க பாக்கணும். படத்துல அவர் இத்தனை படம் நடிச்சார்ல, அந்த படத்துல கூட இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாம் வந்திருக்காது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுபாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால். நம்ப மாட்டேங்கிறேன். நான் ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். போப்பா, என் பொண்ணை தாண்டி போ. என்னப்பா நீ செய்யறதெல்லாம் பார்க்கும்போது 14 செட் ஞாபகம் வருதா? அதான்ப்பா நானு. பாருங்க, எங்க தலைவரை பாக்குறதுக்கு உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இந்த ஜனநாயக நாட்டுல ஜனநாயக ரீதியா கேள்வி கேட்டதுக்கு ஒரு ஆப்போசிஷன் தலைவரை அரெஸ்ட் பண்றாங்க. சரி, நாங்க ஒரு தொண்டர்களா உள்ள போறோம், போலீஸ் வந்து அராஜகமா வந்து எங்க உள்ள போறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். அராஜகம் பண்றாங்க. என்ன நாட்டுல என்னென்ன யாரோ பேசுறாங்க. ஒண்ணு தண்ணி திருச்சி பேசுறாங்க. தண்ணி வரணும்னு சொன்னாலும் அது திருச்சி போடுறாங்க. அதாவது எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். ஒண்ணு தண்ணி திருச்சி பேசுறாங்க. தண்ணி வரணும்னு சொன்னாலும் அது திருச்சி போடுறாங்க. அதாவது விவசாயிகளோட திராவிட முன்னேற்ற கழகம் எங்க தலைவர் என்னைக்கும் கூட நிற்பாரு அப்படின்னு ஆர்ப்பாட்டத்துல நான் பேசினேன். அதையெல்லாம் மறைச்சிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன, திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன கருணாநிதி எங்க இருக்குது திராவிட நாடு? நாடாவை அவிழ்த்து பாவாடியை தூக்கி பார்த்தால் தெரியும் உள்ளே இருக்கும் திராவிட நாடு. கருணாநிதி அவர்களே, நீங்க ரொம்ப பொய் பேசுறீங்க, உங்கள் வாய் நாற்றம் அடிக்கிறதுன்னு அண்ணனாய்க்கு சொல்றாங்க. உடனே கருணாநிதி வந்து சொல்றார், என் வாய் நாற்றம் அடிப்பது என் மனைவிக்கு தானே தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாத ஒரு பெண்ணை தலைகுனிய வைக்கிறது.
அடிமட்ட தொண்டன் முதல் கட்சியின் மூத்த தலைவர் உதயநிதி வரை ஆபாசமாக பேசுவதை தங்கள் அடையாளமாக வைத்துள்ளனர் திமுகவினர். கருணாநிதியின் வாரிசு என்பதை உதயநிதி நிரூபித்து விட்டார். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். ஏன்னா காவிரி பிரச்சனை இல்ல, அவங்க தாத்தா வந்து ரொம்ப மும்முரமா 3 வீட்டுக்கு மாத்தி மாத்தி போயிருக்காரு. எங்க தண்ணி வருது எங்க தண்ணி வரலங்கிறது கரெக்டா அவருக்கு தெரியும். அதனாலதான் 3 வீட்டுக்கு மாறி மாறி போய் தண்ணியை கண்டுபிடிச்சிருக்க, தண்ணி வருதா இல்லையான்னு பாத்துருக்கு. எங்க தண்ணி ஓடுதோ இல்லையோ அங்க தண்ணி ஓடுதுங்கிறீங்க. அடுத்து என்ன சொல்றீங்க? இல்ல நான் வந்து காவிரியை சொன்னேன் அப்படிங்கிறீங்க. ஆனா அதோட உள்ளர்த்தம் என்னங்கிறது உலகத்துக்கே தெரியும்னா. டோட்டலி அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் மேடம். ஒரு பிரைவேட் கம்பெனில எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வாட்ச்மேனா கூட எடுத்துக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடைக்கு நடுவில் என்னமோ தேடினார் அப்படின்னு சொன்ன ஒரே வாய், தவழ்ந்து வந்தாரு, அவர் என்ன தேடினார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன அதே வாய் இன்னைக்கு த்ரிஷா கிட்ட மட்டும் தண்ணி வந்தா போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்குன்னா அது வேற யாருமே கிடையாது, உதயநிதி அப்படிங்கிற இளைய கலைஞர் அப்படிங்கிறவர் தான். உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு கேப்போம். நீ ஒரு பையன், உங்க அப்பா ஒரு பையன், உங்க அப்பனுக்கு அப்பன் பையன், உங்க அம்மாவுக்கு அப்பனுக்கு தண்ணி தேடிதான் சார் இன்ஸ்டாகிராம் பக்கம் எங்களோ போனீங்க, அதுக்கு ஸ்கிரீன்ஷாட்லாம் வெளியில வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதே தண்ணி தான் சொல்றோம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல தேடி போனதும் காவேரி தண்ணீருக்காக தான் இருக்கும், வேற எந்த தண்ணிக்காகவும் இருக்காது. ஏன் பொம்பளை தான் இப்படி அலையிற? உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? அப்பா, நீங்க தானே இந்த குடும்பத்துக்கு பெரியவரு, அவருக்கு கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாதா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ஏண்டா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, நீ பொம்பளை சோக்குல இருக்கிறது கூட பிரச்சனை இல்ல. உன் தாத்தா புத்தி உனக்கு வரும், உங்க அப்பா புத்தி உனக்கு வரும், அது பிரச்சனை இல்ல. கால் சென்டர் கோகிலா, கில்மா கில்மா கில்பாலே, இக்கிலோனா இங்கே வேணாம், எரிக்க விடலாமா? படிச்சு சொன்னே இன்ஸ்டாகிராம் ஷேர் பக்கத்துல ஆர்டி வைக்காதுன்னு சொன்னா கேட்டியா? ஏற்கனவே ஒரு நடிகைக்காக பால்டாயில் குடிச்சாரு அப்படின்னு சொல்ற ஒரு விவகாரம் சமூக வலைதளங்கள்ல சுத்திட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பால்டாய் எல்லாம் பேசுது பாருன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்திலே வச்சு கிழிச்சு விட்டு இருந்தாரு. பால்டா எல்லாம் பேசுது, என்ன பண்றது? ஒரு நடிகைக்கு துபாயில 45 கோடியில வீடு வாங்கி கொடுத்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு சர்ச்சை சிக்கிட்டு இருக்கும் போதே நடிகர் திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய ரசிகைக்கு 50 கோடி ரூபாய்க்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்தார். அந்த பொண்ணு, அந்த ஃபேன் பேரு நிவேதா பெத்துராஜ். லூலு மால் ஓனர் யூசுப் அலி வீடு இருக்கிற இடத்துல வீடு வாங்கி கொடுத்திருக்கு. 2000 சதுரடி வீடு, 50 கோடி ரூபாய். அது எப்படிங்க? நீங்க பால்டாயில் குடிச்ச நடிகையின் பேரும் எண்ணில் ஆரம்பிக்குது. நீங்க 45 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்ததாக சொல்லக்கூடிய அந்த நடிகையின் பேரும் எண்ணில் ஆரம்பிக்குது. இன்னைக்கு நீங்க ரீபோஸ்ட் பண்ணிருக்கீங்களா, அந்த பெண்ணினுடைய பெயரும் எண்ணில் ஆரம்பிக்குது. இப்ப உங்க தாத்தா 3 பொண்டாட்டி கட்டினாரு, 4 பொண்டாட்டி கட்டினாருன்னு சாதனையே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பமே அந்த அந்த வகையில இருந்து இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க அப்பாரு அதே மாதிரி நடு ரோட்ல பத்திரிக்கையாளர் துரத்துட்டு ஓடுன ஒரு கோஷ்டி தான். சாம்பார் ஆப் எனக்கு எதுக்கு மிசால கைது பண்ணாங்க? மிசால ஆக்சுவலா ஸ்டாலினா கைது பண்ணல. ஸ்டாலினா மிசால கைது பண்ணவே இல்லை. அவர் சில அதுல கைது பண்ணி உள்ள கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. இப்ப உதயநிதி அதே மாதிரி மொத்த குடும்பமே ஒரே மாதிரி இருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு என்னடா பண்ணிருக்கீங்க? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அதே மாதிரிதான் இவர் அடிக்கடி துபாய் போயிட்டு வர்றாரு. துபாயில இருக்கக்கூடிய காவிரியில தண்ணி வருதான்னு பார்க்க போயிருப்பாரோ. நீட்டுக்கு உண்டான ரகசியம் அவருக்கு தெரிஞ்சது பாத்தீங்களா? அதே மாதிரி காவிரிக்கு உண்டான ரகசியத்தை துபாயில போய் பார்த்திருப்பாரு. ஏன்னா துபாயிலையும் காவிரி இருக்கா இல்ல இதோட கிளைகள் வந்து அங்கங்க இருக்கா, அங்க போய் தண்ணி வருதான்னு போய் பார்த்தாரா, தோண்டி பார்த்தாரா, நோண்டி பார்த்தாரான்னு தெரியாது. மாதிரி ஒரு கேடு கட்ட தலைவரை நான் பார்த்ததே கிடையாது. திமுக காரங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தா இந்த மாதிரி ஒரு தலைவர் பேசுறானே அவனுங்க தான் ஃபர்ஸ்ட் பிடிச்சிக்கிறாங்க. இவங்க வீட்டுல எல்லாம் பொம்பளைங்க இல்லை. அது எப்படின்னா, இந்த பெயிண்ட் அடிக்கிற ஆர்டிஸ்டுங்க கண்ணுக்கு பாத்தீங்கன்னாக்கா சாதாரண ஒரு விஷயம் கூட ஒரு ஓவியமா தெரியும், அப்படியே ஒரு காவியமா தெரியும். அவங்களுக்கு பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி அண்ணன் கண்ணுக்கு மட்டும் அது ஏதோ ஒரு மாதிரி காவியமா தெரிஞ்சிருக்கு போல.
அப்ப கருணாநிதி குடும்பமே, கருணாநிதி வம்சமே இதே புத்தி கொண்டதுதான். பெண்களை ஒரு பாலியல் இச்சையாக கொண்ட ஒரு குடும்பம் தான். இப்ப என்ன பேர்லாம் வச்சு கூப்பிட்டு இருக்காங்கன்னா, உதவா நிதி அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடுறாங்க, ஆபாச நிதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வெர்ஷன் 2.0 அப்படின்னு சொல்றாங்க. கனிமொழி அவர்களே எங்கே? பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர், விதவைகளுக்காக, அதுவும் இளம் விதவைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர், பெண்களுக்கு ஒன்றினா அடுத்த கண்ணகியா வந்து நிற்கக்கூடிய ஒரு நபர் யார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அதே நேரத்தில் நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்களும் சொன்னாங்க, நீங்க எப்படி கர்நாடகத்துக்கு போறது? கர்நாடகத்துக்கு போறேன்னு விஜய் அவர்கள் சொன்னதுனால தமிழ்நாட்டினுடைய மானம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய அசிங்கம் நடந்திருக்கு, ஒருத்தவங்க வாயை தரங்க அப்படின்னு சொன்னா தண்ணி நின்று அங்கே தண்ணி வரும்னு என்ன அர்த்தம்? அது ஒரு பெண்ணை இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா? இல்லை, வேணுன்ட்டே முதல்வர் சைட்ல இருந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க கட்சிக்காரங்களாம் ரியாக்ட் பண்ணாங்க, அதை வச்சு ஏதாவது ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேணுன்ட்டே தூண்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரி அசிங்கமாக பேசுறதுன்றது ஒரு ஆண்மை, அசிங்கமாக பேசுறதுன்றது ஒரு பெருமை, இவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி. அதோடைய வெளிப்பாடு தான் அது எல்லாமே. இது கேவலம், இது அசிங்கம், இப்படி நம்ம பேசக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் கவலையே அவர்களுக்கு கிடையாது. இப்போ இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, பெரிய ஒரு மாற்றம் வந்துருச்சு, அதை சகித்து கொள்ளவே முடியல. எரியுதடி மாலா போடு. வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 2 நாள் ஆரம்பிக்குது, 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. சும்மா விட மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் இந்த பிரச்சனையை எழுப்போம். வெயிட் பண்றோம், நான் நேர்ல வரேன்டா.